தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யூதா புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே அங்கு 16வது வசனத்தை ஒருவர் வேகமாய் வாசிப்புமா? இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவருமாய் இருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஜனங்கள் யாரு? இந்த ஜனங்கள் யாரு? இந்த புஸ்தகத்தை யாருக்கு எழுது? அதை மறக்கவே கூடாது. அழைக்கப்பட்டவர்கள். அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? வெளியே உள்ள ஜனங்களுக்குள்ள இந்த பிரசங்கம் நன்றா புரிந்து கொள்ளுங்க. யூதா எழுதின இந்த புஸ்தகம் வெளியே உள்ளவர்களுக்கு அல்ல. அதை தெளிவாக அவர் அங்க முன்னுரையாக அதை தெளிவுபடுத்தி விட்டார். யாருக்கு? காக்கப்பட்டவர்களுக்கு, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்கு, அழைக்கப்பட்டவர்களுக்கு. இது வேற யாருக்கும் கிடையாது. அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்படுகிற இந்த காரியமும் யாரை குறித்து தான் சொல்லுகிறா? நமக்கு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற சுபாவங்களை தான் யூதா இங்கே அங்கே திரையாக நமக்கு முன்பாக வைக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம், நாம் பயணிக்கிறோம், நாம் செய்து கொண்டே இருக்கிறோம் என்பதைத்தான் யூதா மறுபடியும் நம்மோடு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. இவையெல்லாம் எதற்காக தெரியுமா? யூதா மறுபடியும் இந்த காரியங்களை, ஒரே அதிகாரத்தில் பல காரியங்களை இந்த யூதா எழுதுறதுக்கு ஒரே ஒரு காரியம் போன வாரம் நாம் தியானித்தது. அவருடைய சன்னிதானத்தில் போய் நம்ம என்ன செய்யணும்? நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமே. அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களும் இந்த வார்த்தைகள் மூலமாக மறுபடியும் கர்த்தர் நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். என்ன செய்து கொண்டே இருக்கிறார்? நம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதை நான் இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களும் இந்த வசனங்கள் மூலமாக நம்மை சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமே. அல்லேலூயா. இங்கே சொல்லுகிறார், இவர்கள் முறுமுறுக்கிறவர்கள். யாரு? முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள். அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க? அவங்க தங்களுடைய இச்சைகளின்படி நடக்கிறவர்கள். இரண்டாவது, இருமாப்பானவைகளை பேசுகிறவர்கள், முகஸ்துதி சொல்லுகிறவர்கள். பாருங்க, இந்த வசனத்தை இன்னொரு 2 வேதாகமத்திலே எழுதப்பட்ட காரியத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டு. ஒன்று, அவர்கள் குறை கூறுபவர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுமா? இன்னொரு வேதாகமத்தில் 2, ஒன்று ரோமன் கேத்தலிக்கள் சொல்லப்பட்ட ஒரு பகுதி, இன்னொரு வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு பகுதியில் இந்த காரியங்களுக்கு சொல்லப்பட்ட அவர்கள் குறை கூறுபவர்கள். யாரு? குறை கூறுபவர்கள். இரண்டாவது, தங்களை பற்றி பெருமையாக பேசுகிறவர்கள். தங்களை பற்றி பெருமையாக பேசுகிறவர்கள். இன்னொரு வார்த்தை, தேவைக்காக மற்றவர்களை புகழ்த்தி பேசுகிறவர்கள். தேவைக்காக சொல்லுங்க, தேவைக்காக மற்றவர்களை புகழ்த்தி பேசுகிறவர்கள். இன்னொரு வேதாகமத்திலே இதே 3 காரியத்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் முணுமுணுப்பவர்கள். எப்படி? முணுமுணுப்பவர்கள். இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, வரம்பு மீறி பேசுகிறவர்கள். எப்படி? வரம்பு மீறி பேசுகிறவர்கள். மூன்றாவது, போலியாக புகழுகிறவர்கள். எப்படி? போலியாக புகழுகிறவர்கள். இது யாருதான்? அழைக்கப்பட்டவர்கள். தேவ சபையில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் தான் இந்த செயல்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. முறுமுறுக்கிற ஒரு அனுபவம், குறை கூறுகிற ஒரு அனுபவம், தங்களை பெருமையாக பேசுகிற ஒரு அனுபவம், தங்கள் தேவைக்காக மற்றவர்களை புகழ்த்தி பேசுகிற, மற்றவர்களை உயர்த்தி பேசுகிற அனுபவம். முக்கியமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வரம்பு மீறி பேசுகிறவர்கள். எப்படி?
வரம்பு. பாருங்க, இந்த 6 பகுதிக்குள்ளே நான் 6 மாசம் போக முடியும். எப்படி? இந்த 6 பகுதிக்குள்ள 6 மாசம் உங்களை நான் கொண்டு சொல்ல முடியும். அவ்வளவு காரியங்களை தேவன் நமக்கு இந்த வேதாகமத்தில் நமக்கு கற்று தந்திருக்கிறார். நான் கேட்கிறேனே, ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறேனே, இங்கே குறை சொல்லாதவர்கள், நான் ஒரு தேவ சமூகத்தில் உண்மையா சொல்லணும், நான் யாரை குறித்து நான் குறையே சொல்லலை சொல்ற மாத்திரம் கையை தூக்குங்க. நான் யாரை குறித்து குறை கூறாதவர்கள், அப்ப வேண்டாம், விட்டுருவோம். குறை கூறி இருக்கார், அவர் உண்மையை ஒத்துக்கிறார், நிறைய குறை சொல்லி இருக்கிறார். மற்றவர்களை குறித்து குறை யாருமே கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, யூதா சொல்லுகிறா, இந்த குறை கூறுகிற அனுபவம் இருக்குமானா இந்த உலகத்திலும் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய ராஜ்யத்துக்குள் நம்மால பிரவேசிக்க முடியாது. ஆனா குறை கூறாம வாழ முடியுமா? முடியவே முடியாது, ஒரு நாளும் முடியாது. அப்ப எப்படியா அந்த குறை கூறாம வாழறதுக்கு, அல்லேலூயா, சில காரியங்களை சில மனிதர்கள் செய்யும் போது அதை சகிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். சகிப்பு தன்மைன்னு சொல்லுவாங்களா, சகிக்கக்கூடிய தன்மை அது நமக்கு இருக்கணும். ஏன் குறை சொல்லும் என்று அந்த சகிக்கக்கூடிய தன்மை நமக்கு இல்லாத போதுதான் மற்றவங்களை என்ன செய்கிறோம்? குறை சொல்லுகிறோம். ஏன் சிலர் ஆண்டவரே குறை சொல்லுவார்கள், பார்த்திருக்கீங்களா? ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது? ஐயா, உன் வாழ்க்கையில் இது நடக்குன்னா ஏதோ தேவ திட்டம் இருக்கிறது. அப்ப அதை சகிக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு, அதை தாங்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு. எந்த ஒரு மனிதன் குறை சொல்லாம இருப்பான் தெரியுமா? தாங்கக்கூடிய தன்மை உள்ளவன், சகிக்கக்கூடிய தன்மை உள்ளவன் சீக்கிரத்தில் குறை சொல்லவே மாட்டான். அந்த வார்த்தை இணைத்தே சொல்ல, சீக்கிரத்தில் குறை சொல்லவே மாட்டான். நான் மறுபடியும் சொல்லுறேன், குறை கூறாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் மற்றவர்களை, இல்லை நம்முடைய வாழ்க்கை நடக்கிற சில காரியங்களை நாம் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஆனா வேதாகமம் நமக்கு கற்று தருகிறது, இந்த அனுபவத்தோடு நாம் இருப்போம் என்றால் தேவன் நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிற அந்த ரெகோபோத்தின் ஆசீர்வாதத்தை நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாவற்றிற்கு மேலாக ஆண்டவர் தன்னுடைய கைகளினாலே நமக்கென்று அங்கே உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த அலங்காரமான அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கவும் முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. நான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள மட்டும் வேகமா நான் சொல்லி நான் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறேன். ஏன்னா வேகமா இந்த பகுதியை நான் முடிக்க, நீங்க வீட்டில இருந்து இந்த பகுதியை நல்லா தியானிப்பு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, அங்கே பாருங்க, தேவைக்காக மற்றவர்களை புகழ்த்தி. இங்க இருக்கிறீங்களா இல்லையா? தேவைக்காக என்ன செய்வாங்க? முகஸ்துதி பண்ணுவார்கள். பாஸ்டர் ரொம்ப நல்லவர், சிவா ரொம்ப நல்லவன், சாந்தி ரொம்ப நல்லவன். ஆனா அவங்கள குறித்து வெளியே சொல்லுகிற இழிவான வார்த்தைகள், அதை யார் பார்த்துட்டு இருக்கிறா? நம்ம கண்ணை என்ன செய்யலாம்? அடைக்கலாம். அவருடைய கண்ணை என்ன செய்ய முடியாது? அவருடைய கண்களுக்கு மறைவாக இந்த உலகத்திலே ஒன்று கிடையாது. நான் உண்மையா சொல்றேன், இந்த இடத்துல இருந்து என் தேவைக்காக ஒருவரை நான் புகழ்த்தி பேசுனது கிடையவே கிடையாது. அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, உண்மைனா சொல்லுவேன், இல்லைன்னா வாயை மூடிட்டு பேசாம இருப்பேன். அல்லேலூயா. அவரை புகழ்த்தி பேசிதான் எனக்கு அன்றைய தேவைகள் சந்திக்கப்படுங்கிற அவசியமே எனக்கு. அப்படின்னா நான் எப்படியே இருக்கலாம்? உங்களுக்கு தெரியுமா, நான் பழகிற நபர்கள், என் கூட இருக்கிற நபர்கள் நல்லா இருக்கிறாங்க. அவங்க கூட என் கூட பயணிக்கிற நிறைய பேர் அதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக மாற்றி நிறைய பேர் அதை ஆதாயப்படுத்திக்கணும். எனக்கு அது தேவையே கிடையாது.
ஏன்னா இங்க நல்லா இருக்கலாம், அங்க அங்க போக முடியாது. லேலியா சொல்லுமே, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இருக்கு, என்னைக்காவது உங்களை புகழ்த்தி பேசியிருக்கிறேன்னா பேச போதே கிடையாது. உண்மையே சொல்லுவேன். சிவாவா அவன் அப்படிதான் இருப்பான், அனிதாவா அவன் அப்படிதான் இருப்பான், ராணியம்மா அப்படிதான் இருப்பாங்க. அடுத்த நாள் அவன் குறைய என்ன செய்வேன், சொல்லியிருக்கிறான் இல்லையா, சொல்லுவேன். தங்கள் தேவைக்காக ஒரு குடும்பத்தையோ நண்பர்களையோ, அது வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, தங்களுடைய தேவைக்காக அவர்களை ஒரு நாள் என்ன செய்யாதீர்கள், புகழ்த்தி பேசாதீங்க. அல்லேலூயா சொல்லுமே. ரொம்ப முக்கியமா ஒரு காரியத்தை சொல்ல வேண்டிய காரியத்துக்குள்ள வேகமா நான் உங்களுக்கு கொண்டு செல்லுகிறேன். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வரம்பு மீறி பேசுகிற ஒரு அனுபவம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வரம்பு மீறி பேசக்கூடாது. என்ன சொல்லுங்க, அளவுக்கு அதிகமா. அடுத்தது சொல்லுங்க, ஒருத்தர் சொல்லுங்க. எல்லை மீறி, ரைட், ரொம்ப பரவாயில்ல. அவங்க அளவுக்கு அதிகமா, எல்லை மீறி, அதுவும் பரவாயில்ல. அதிக பிரசங்க, அதுவும் அதிகமா தான். வேற எல்லை மீறி பரவாயில்ல. இன்னும் நான் எதிர்பார்க்கிறேன், வரம்பு மீறி பேசக்கூடாது. வரம்பு மீறி பேசக்கூடாதுன்னா நமக்கு தெரியும் இந்த வார்த்தையினால இவருடைய மனம் புண்படும். நமக்கு தெரிந்து சில நேரங்களில் பேசுவோம் பார்த்தீங்களா, அதான் வரம்பு மீறி பேசுவது. பேசக்கூடாதுன்னு இல்லை, பேசணும். பேசாம சிலரை மாற்ற முடியவே முடியாது. இப்ப நான் வசனத்தை பேசாம உங்களை மாற்ற முடியுமா? இந்த வசனத்தில் சில வார்த்தைகளை குத்தாம நீங்க மாற முடியுமா? ஆனா வசனம் குத்தணுமே தவிர உங்க மனதை வேதனைப்படுத்த கூடாது. அதனால நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன். இந்த வார்த்தை மூலமாக இந்த மகள் என்ன செய்யக்கூடாது, வேதனைப்பட கூடாது. இந்த வார்த்தை மூலமாக இந்த மனசு நொந்துவிட கூடாது. ஆனா சிலர் அதை துணிந்து செய்து கொண்டு இருக்கிறார். அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது மனைவியா இருந்தாலும் சரி, அது கணவரா இருந்தாலும் சரி, அது விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அது உறவுகளா இருந்தாலும் சரி, அது ஊழியரா இருந்தாலும் சரி, தெரியும் இந்த வார்த்தை மூலமாக இந்த மகன், இந்த மகள், இந்த குடும்பம், இந்த நபர் எவ்வளவு வேதனைப்படுவார் என்று தெரிந்தும் சில நேரங்களை பேசுகிறோமே. அல்லேலூயா. பேசல 3 விதமான காரியம் உண்டு. எத்தனை இருக்கு ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். பேசுவதில் 3 விதமான காரியம். ஒன்று யோசித்து பிற்பாடு பேசுவது. ரெண்டாவது யோசிக்காம பேசுவது. மூணாவது பேசின பிற்பாடு யோசிப்பது. இல்ல நீங்க எந்த ரகம்? அந்த வரம்பு மீறின ஒரு வார்த்தை இல்லை, அதுக்கு தான் இது. அப்ப எதையும் பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், யோசிக்கணும். நீங்க நினைப்பீங்க பாஸ் ஏதோ பேசிட்டு கிடையாது. ஒரு வாரம் ஃபுல்லா இருந்து யோசிப்பேன். என்ன பேசலாம், ஏது பேசலாம், இந்த வார்த்தை இவங்களை வேதனைப்படுத்திடக்கூடாது, இந்த வார்த்தை இந்த சகோதரனை வேதனைப்படுத்திடக்கூடாது. ஒவ்வொன்றையும் யோசிச்சு தான் இங்க வந்து என்ன செய்கிறேன், பேசுறேன். இங்க இருக்கிறவங்கள எல்லாம் எனக்கு குத்தி கொடைய எனக்கு தெரியும். எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எனக்கு தெரியும். ஆனா நான் பேசுறது நிமித்தமாக அந்த மகன் வேதனைப்பட கூடாது. அத பேசுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், இந்த ஃபில்டர் பண்ணுவாங்க. டீ குடிக்கும்போது என்ன செய்வோம், எல்லாம் உள்ள போடுவோம். எதை போடுவோம், சீனியை போடுவோம், தேயிலையை போடுவோம். ஆனா ரெண்டாவது குடிக்கும் போது என்ன செய்வோம், ஆமா அந்த தேயிலை அதுல இருக்கிற ஆடை எல்லாம் மாறி ஃபில்டரா எடுத்து என்ன செய்வோம், குடிப்போம். சிலதுக்கு ஆடை பிடிக்காது, எனக்கு ஆடை பிடிக்காது. ஏன்னா டீல அந்த ஒரு சின்ன கிடக்கும், என்ன பாலாடன்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு பிடிக்காது. அது லேசாக கடந்தா எனக்கு குடிக்க விருப்பம் இருக்காது. சிலருக்கு அதில் தூள் கடந்தா, நான் சொல்ல எத்தனை புரிகிறதா, பிடிக்காது. அப்ப இதெல்லாம் ஃபில்டர் பண்ணி தான் ஒரு ஆளுக்கு என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்க பேசுகிற வார்த்தைகளை எந்த அளவுக்கு நீங்க ஃபில்டர் பண்றீங்க,
சிலருக்கு ஆடை பிடிக்காது, சிலருக்கு அங்க கிடக்கிற தூள் பிடிக்காது. அப்ப இதெல்லாம் புரிந்து பேசுகிற அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து வர வேண்டும் என்று யார் விரும்புகிறார்? யூதா விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. நீங்க எபேசியர் புத்தகத்துல வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அவர் நமக்கு பலவிதமான ஆலோசனை தருகிறார். நீங்கள் எப்படி பேசணும், எதை பேசணும், நீங்கள் எப்படி பழகணுங்கிற பவுல் நமக்கு அழகாக கற்று தருகிறார். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கை நன்றாய் இருக்க வேண்டுமானால், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷத்தை நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் ரொம்ப முக்கியம் பேச்சில் என்ன செய்யணும்? பேச்சில் நான் ஒரு வார்த்தை எப்படி எழுதுறேன்? பேச்சில் கவனம் செலுத்தி வீழ்ச்சி உன்னை அணுகாது. பேச்சில் கவனம் செலுத்தி வீழ்ச்சி உன்னை அணுகாது. இன்னைக்கு எனக்கு அநேக குடும்பங்கள் இடிக்கப்பட்டது காரணம் பேச்சு. நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் சம்பாதிக்கலையா, உடனே வா நீ போ, நீ டைவர்ஸ், உடனே டைவர்ஸ். அது இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் தான், அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அதிகம். நாங்கள் எவ்வளவு இடத்துக்கு போயிட்டு வருகிறோம். பாஸ்டர்ஸ்க்கு பிள்ளைகள், சர்ச்சில் ஆராதிக்கிற பிள்ளைகள், எதுல கவனம் இல்ல, எதுல கவனம் இல்ல? பேச்சில் கவனம் இல்ல. வீழ்ச்சி வேகமாய் வருகிறதே. லேலூயா. எங்க வீட்டில எல்லாம் நான் டெய்லி எனக்கு சண்டை போடலாங்க, உண்மையா சொல்றேன். எங்க வீட்டில் நான் டெய்லி சண்டை போடலாம். ஆனா சண்டை அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிப்பேன். யோசித்த பிற்பாடு பேசனா பேசுவேன், இல்லைன்னா பேசாம அமைதியா இருந்துருவேன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த சூழ்நிலையிலே நாம் தவறிக்கொண்டே இருக்கிறோம் என்பதுதான் வேதனைக்குரிய உண்மை, வேதனைக்குரிய உண்மை. அங்க சாலமோன் ஒரே ஒழுக்கு சொன்னாரா? ஓயாத சண்டை அங்க என்ன இருக்குது? ஒழுக்கா வடிச்சுட்டே இருக்குது. வெளியே மழை பெஞ்சா எப்படி என்ன செய்யலாம்? ரசிக்கலாம். அப்படிதானே ஐயா? வெளியே மழை பெஞ்சா ரசிக்கலாம். வீட்டுல ஒளிவிட்டு இருந்தனா, வீட்டுல ஒளிவிட்டு இருந்தனா நீங்க ரசிப்பீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சில வார்த்தைகளை, ரசிக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை வீட்டிற்குள் என்ன செய்யக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. அது யாரா இருந்தாலும் சரி. இந்த வார்த்தை மூலமா என் கணவர் வேதனைப்படுவார், இந்த வார்த்தை மூலமா என் மனைவி வேதனைப்படுவார், இந்த வார்த்தை என் பிள்ளை வேதனைப்படும், இந்த வார்த்தை மூலமா என் பெற்றோர் வேதனைப்படுவார்கள். நாங்க இன்னைக்கு சில ஆட்கள் எல்லாம் நான் ஒன்னும் சொல்லாம இருக்கிறேன்னா, நான் வேதனைப்படுத்த கூடாது ஆண்டவரே, நான் பேச நிமித்தமா அங்க வேதனைப்பட்ட கூட. அல்லேலூயா சொல்லுமே. அநேகர் அப்படித்தாங்க தெரியாம பேசிட்டு இருக்கிறீங்க. அவருடைய மனநிலைமை புரியாம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. எனக்கு நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் எனக்கு குற்றப்படுத்தவும் முடியும். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை விட வேதனையில இவங்க இருக்கிறாங்க, என்னை விட பரிதாபமான நிலையில் இருக்கிறவர்கள் உண்டு. அது அநேக நேரங்கள்ல எனக்கு அநேக வார்த்தைகள் எங்க இருந்து வந்தா கூட நான் எடுத்து பேசாமல் இருப்பது, என்னை விட வேதனை ஆழத்தில் இருக்கிறவர்கள் எங்க உண்டு. அல்லேலூயா சொல்லுமே. நான் ராசரி அம்மா இருக்கிறாங்க, அவங்களை குற்றப்படுத்த நிறைய சொல்லலாம். ஆனா என்னை விட வேதனை ஆழத்தில் அவங்க இருக்கிறாங்க, அது எனக்கு தெரியும். ஏன்னா உண்மைதானம்மா சொல்ல, உண்மைதானே. இதை புரிந்து என்ன செய்யணும்? இதை புரிந்து பேசணும். அநேகர் அதை செய்வது இல்லை, தவறிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதான் மறுபடியும் சொல்லுகிறேன், சில துணிகரமான காரியங்களுக்கு நம்மை நாம் விலக்கி காத்துக்கொள்ள வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சில நேரங்களை நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் வரம்பு மீறி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. முறுமுறுக்கிற ஒரு அனுபவம், முறுமுறுப்பின் ஆவி சிலருக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. என்ன ஆவி? முறுமுறுப்பின் ஆவி. இந்த முறுமுறுப்பின் ஆவி முதலாவது எங்க இருந்து வந்தது என்று சொல்லுங்க பாப்போம் வேகமா. யாரிடத்துல முதலாவது செயல்பட்டது? ஆபிரகாமே மனைவியாக சாராள்
அங்க 18ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டில் போய் வாசிங்க, வேகமா வாசிங்க. 18ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை ஒரு வேகமாய் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, அந்த நகைத்துங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதான் முறுமுறுப்பு. என்னது சொல்லுங்க? முறுமுறுக்கிறது. இதெல்லாம் நடக்கவா செய்யுது? இதெல்லாம் என்னத்த நடந்துட்டு? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இதெல்லாம் நாங்க பார்க்கலையா? இதெல்லாம் நாங்க கேட்கலையா? இத்தனை நாள் ஆயிட்டே, இத்தனை மாசம் ஆயிட்டே, இத்தனை வருடம் ஆயிட்டே, இதெல்லாம் எங்க பாட்டு நடக்க போகுது? நகைக்கிறது, முறுமுறுக்கிறது. இது ஆடத்துல முதல் கிரியை செய்தது சொல்லுங்க? சாராள் இடத்துல கிரியை செய்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, கவனமாய் கவனமாய் காது கொடுத்து கேளுங்கள். இந்த முறுமுறுப்பின் ஆவி சாராளத்தில் இருந்தது நிமித்தமாக சாராளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இழப்பு வருகிறது. எத்தனைக்கு புரியும்? புரிந்தவங்க மட்டும் சொல்லுங்க. சாராளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் வருகிறது. அல்லேலூயா. கேக்குறீங்களா? ஹலோ ப்ளீஸ், கேக்குறீங்களா? சாராளுடைய வாழ்க்கையில வந்த ஏமாற்றம் என்ன சொல்லுங்க? யாருக்கும் தெரியாதா? சாராளுடைய வாழ்க்கையில அந்த இழப்பு யாருக்கும் தெரியாதா? லேட் ஆயிட்டு. வேற வேற ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிப்பது இல்லை. ஆகாரி மூலமாக அவள் நெருக்கப்பட்டாள், அப்படிதானே? வேற என்ன? நகைத்தது நிமித்தமாக தேவன் கொடுத்த ஒரு பெரிய தண்டனை. அதுதான் புரி சொல்லுகிறேன். முறுமுறுத்தது நிமித்தமாக தேவன் கொடுத்த ஒரு பெரிய தண்டனை. எத்தனைக்கு தெரியும்? பாருங்கள், இந்த சாராளுக்கு பிறந்தது யாரு? யாரு? ஈசாக்கு. ஹலோ, காது கொடுத்து கேக்குறீங்களா ப்ளீஸ்? சாராளுக்கு பிறந்தது யாரு? ஈசாக்கு. சாராளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகன் பிறப்பான் என்று தேவதூதர் சொன்னபோது இந்த சாராள் என்ன செய்தாள்? முறுமுறுத்தாள், நகைத்தாள். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? நீ குழந்தைய பெப்ப. இன்னும் புரியலையா? நீ குழந்தைய வளர்ப்ப. இன்னும் புரியலையா? நீ குழந்தைய நீ பெத்தெடுப்ப, நீ குழந்தைய நீ வளர்ப்ப. ஆனா ஆனா குழந்தைக்கு திருமணத்தை ஒன்னால பார்க்க முடியாது. ஹலோ ப்ளீஸ், வேதத்தின் ரகசியங்களை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். முறுமுறுக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய தண்டனை. இங்கேயும் சிலருக்கு அந்த தண்டனை வெயிட்டிங்லே இருக்குது. சில தண்டனைகள் வெயிட்டிங்லே இருக்குது. காலம் தாமதிக்குன்னா ஒண்ணு புரிந்து கொள்ள, ஆண்டவர் தண்டிக்கிறார். உங்க காலத்துல இதை பார்க்க முடியலையா? ஆண்டவர் தண்டிக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்பு. இதுக்கெல்லாம் அல்லேலியா வராதுன்னு எனக்கு தெரியும். நமக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், ஆண்டவர்களை பெருக. முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லுறேன். சாராள் தான் பெற்றெடுத்தார் ஈசாக்கை, சாராள் தான் பால் கொடுத்தார், சாராள் தான் வளர்த்தாள். ஆனா அந்த மகனுடைய திருமணத்தை சாராளால பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இப்படி ஒரு மகன் பிறப்பா சொன்ன முறுமுறுப்பின் ஆவி எங்கே சிலருக்கு கிளியை செய்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே என்ன மன்னியோ, இந்த முறுமுறுப்பின் ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்து போடு. நான் பாரத்தோட பேசிட்டு இருக்கிறேன். உங்க பிள்ளையுடைய வாழ்க்கை உண்மையில நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை நடக்கிற சந்தோஷத்தை பார்க்காம போவது, பார்க்காம போகுது. அதே போல ஒரு ஏமாற்றம் ஒரு மனிதனுக்கு கிடைப்பது இல்லை. அவன் 1000 கோடி சம்பாதிச்சாலும்,
அவன் 1000 கோடி பிள்ளைக்கு சம்பாதிச்சு வச்சாலும் அந்த பிள்ளைக்கு திருமணத்தை பார்க்காம, அந்த பிள்ளைக்கு ஒரு குழந்தைய கையில தூக்காம போவது போல ஒரு ஏமாற்றம் அதை சாராள் பெற்றாள். ஏன்? ஏன்? முறுமுறுக்கிற ஆவி. இங்கே சிலருக்கு முறுமுறுப்பின் ஆவிகள் இருக்கிறது. நீங்கள் முறுமுறுப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கென்று சில மேன்மைகளை வைத்திருப்பார். அதை உங்க கண்கள் பார்க்காது, உங்க சந்ததிகள் பார்ப்பார்கள். நான் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இன்னைக்கு ஏன்னா முறுமுறுக்காம இருக்க தெரியுமா? என் பிள்ளைகளுடைய நல்ல நிகழ்ச்சிகள் இந்த கண்கள் என்ன செய்யணும்? ஏய் என்ன இந்த கண்ணு காணணும். பிள்ளைகளை இந்த கை என்ன செய்யணும்? தூக்கி கொஞ்சணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. முறுமுறுக்க கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு கூட்டம் முறுமுறுத்தது. யாரு? அதுதான் யாரு? அதான் இஸ்ரவேல் ஜனங்கள். என்ன எப்படி முறுமுறுத்தாங்க? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேதத்தை நல்லா கரைச்சு குடிச்ச பண்டிதர்கள் தானே நீங்க. சொல்லுங்க எப்படி முறுமுறுத்தாங்க? எகிப்துல எங்களுக்கு எகிப்துல அடக்கம் பண்ணதுக்கு கல்லறை இல்லையா? படுவாவி மனுஷா, லே மோசே, லே மிக்கேலு, எங்களுக்கு ஊர்ல கல்லறை இல்லையா? எகிப்துல எங்களுக்கு கல்லறை இல்லையா? ஏயா என்ன கூட்டிட்டு வந்த? ஏயா இப்படி கத்திட்டு கிடக்க? ஹலோ, நடந்தது என்ன தெரியுமா? நடந்தது என்ன? எவர்கள் முறுமுறுத்தார்களோ அவர்கள் ஒருவர் கூட எங்க போல? கானான் தேசத்துக்குள்ள போகல. நீ முறுமுறுத்துட்டே இரு. நீ சபையில முறுமுறுத்துட்டு இரு, நீ குடும்பத்துல முறுமுறுத்துட்டு இரு, நீ எல்லா இடத்துலயும் முறுமுறுத்துட்டு இரு. ஆனா உனக்கு அங்க செல்ல முடியாது, முடியாது, முடியாது. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. நம் பாரத்தோடு பேசிக் கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கென்று இந்த உலகத்தில் இருக்கட்டுமே, உங்களுக்கென்று ஒரு மேன்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அதற்காக தான் தேவன் உங்களை கடினமான பாதையிலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதுல காய்ச்சல் வரும், அதுல வியாதி வரும், அதுல எல்லாம் வரும். அதெல்லாம் தாங்கணும். அதெல்லாம் என்ன செய்யணும்? தாங்கணும். எனக்கு ஆண்டவர் கானானை என்ன செய்திருக்கிறார்? எனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அந்த கானான் தேசத்திற்கு என்னை கொண்டு செல்வேன் சொன்ன தேவன் நிச்சயமாக என்ன செய்வார்? அவர் கொண்டு செல்லுவார். அப்படிதான் சொல்லுகிறார். ஈசாக்கிட்ட அப்படியே, என் தாசனாகி ஆபிரகாமின் நிமித்தம், என் தாசனாகி ஆபிரகாமின் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுமே. நான் நிச்சயமாக சொல்ல முடியுங்க தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சில கடினமான பாதையிலே தேவன் உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாரா? பாருங்க, ஈசாக்கு போகிற இடத்துல எல்லாம் பிரச்சனை தானே. போற இடத்துல எல்லாம் பிரச்சனை. ஒரு இடத்துல போய் தோண்டுவான், ஓடு ஓடு, ஓடிட்டான். இன்னொரு இடத்துல தோண்டினா அங்கேயும் மனுஷன் வந்தான், ஓடு, ஓடிட்டான். ஆனா பொறுமையோட காத்திருந்தார். பொறுமையோட காத்திருந்தா ஆண்டவர் ஒரு ரெகோபத்தை கட்டளையிட்ட. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்கென்று ஒரு ரெகோபத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீ முறுமுறுக்காதே, முறுமுறுக்காத. எனக்கு ஏன் இந்த வாழ்க்கை? என் பிள்ளைக்கு ஏன் இந்த வாழ்க்கை? என் கணவனுக்கு ஏன் இந்த வாழ்க்கை? எனக்கு ஏன் இந்த தரித்திரம்? முறுமுறுக்காத. யாருக்கு தெரியும்? ஒரு நாள் போதும், ஒரு நாள் போதும். அல்லேலூயா சொல்லுமே. அவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன்.